உங்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஃபாலோவர்கள் எல்லாருக்கும் இனிய வணக்கங்கள். போன வாரம் கேள்வி, எப்போது பொருத்தம் பார்க்கறதுக்காக வந்த ஒரு 21 வயது பெண்ணுடைய ஜாதகம் திரையில் இப்போ அந்த ஜாதகம் வந்துருச்சு. எல்லாருமே பதில் சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் யார் பேரையும் வாசிக்க போகிறதில்ல. உங்களுடைய அதுலேயும் ஒரு 90% பேர் மிகச்சரியாக இதற்கான பதிலை சொல்லியிருக்கிறீங்க. நான் என்ன இது சொன்னனோ, ஆனால் அது என்னையா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால், ஜோதிடத்தோடு வாழ்பவர்கள், ஜோதிடத்தை கணிதமாக புரிந்து கொள்பவர்கள், ஜோதிடத்தை அருள்வாக்காக பார்க்காமல் ஜோதிடத்தை கணித ரீதியாக புரிந்து கொள்பவர்கள் எல்லாருக்குமே இந்த விடை கண்டிப்பாக புரியும். இப்படித்தான் நடக்கும். சரி, இந்த இடத்துல அந்த பெண்ணுடைய ஜாதகம் வந்துருச்சு. எந்த தசை ஒரு பொருத்தம் பார்க்க வந்தாங்க, கொஞ்ச நாள் ஆகுங்க, இப்போ வேண்டாம். இந்த தசை புக்தியில் தான் கல்யாணம் நடக்கும். ஆனால் அவங்க அப்பாவோட ஏதோ ஒரு அந்தரம் கேட்டார். உண்மையிலே அந்தர கணக்குகள் கொஞ்சம் டக்குன்னு மாறும். யாருடைய பிறந்த நேரமும் துல்லியமானது அல்ல அப்படிங்கிறத இப்போ அடிக்கடி சொல்லிக்கிட்டு வரேன். என்னுடைய ஒரு மிக நீண்ட கால அனுபவத்தின் அடிப்படையில் ஜோதிட பலன்கள் தவறுவது, இந்த லக்ன சந்தியில் பிறப்பவர்களுக்கு வேறு லக்னமாக இருப்பது, துல்லியமான நேரங்கள் இல்லாமல் இருப்பது. எவருடைய பிறந்த நேரமும் துல்லியம் இல்லை. நீங்கள் என்னைக்கு பிரசவ அறைக்குள் ஒருவரை நிறுத்தி வைத்து அதை அவருடைய இன்னொன்று அப்படி பிறக்கிறவங்க கூட பெரிய பிரச்சனைகள்லாம் வந்துடுது. இந்த குழந்தைக்கு ராகு தசையில் கேது புக்தியில் தான் கல்யாணம் ஆகுன்றதான் உண்மை. அந்தரங்களுக்குள்ள போகிறது சில நேரங்களில் நம்முடைய ராகு தசை கேது புக்தி பார்த்தீங்கன்னா, கன்னியா லக்னம், கன்னி லக்னம், 3இல் கேது, 6ல் செவ்வாய், 11ஆம் அதிபதி குரு உச்சனாகி பார்க்குறாரு, சந்திரன் சுக்கிரன் ராகு. இந்த விஷயத்தை நிறைய மாணவர்கள் தெளிவாகவே சொல்லியிருக்கிறீங்க. இதிலெல்லாம் ஒன்றும் இதே இல்லை, தெளிவாகவே சொல்லியிருக்கிறீங்க மாணவர்கள். இங்கே பாருங்கள், 11ஆம் அதிபதியின் பார்வையும் சுக்கிரனுடைய தொடர்பையும் 3ஆம் இடத்தில் அமர்ந்து 7ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் உட்கார்ந்து அவர் பார்க்குற இந்த அமைப்பில் நிச்சயமாக ராகு தசை கேது புக்தியில் தான் இந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகும். அதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகவே ஆகாது. நீ என்ன ஒரு பெரிய கடவுளா அப்படின்னு நம்ம ப்ரிடிக்ஷனை பற்றி யாராவது கேட்டாங்கன்னா கூட, இந்த கணிதத்தை உணர்ந்தவர்கள் ஏராளமான ஜாதகங்களில் இந்த கணிதம் சார்ந்த, நான் தான் 3, 7, 11 தொடர்பு. நான் என்ன சொல்கிறேன், எதிர்கால குழந்தைய நம்ம கணிக்க வேண்டாம். கல்யாணம் ஏற்கனவே ஆனவங்களை பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள். 3, 7, 11 சுக்கிரனுடைய தொடர்புகள் வரும் பொழுது தான் அவங்களுக்கு அந்த திருமணம் நடந்திருக்கும். ஆனால் அந்தர ரீதியாக வரும்போது சில விஷயங்கள் அங்கே இடிக்கும். அந்த அந்தர ரீதியாக ஏன் இடிக்குதுன்னு சொன்னால், எவருடைய பிறந்த நேரமும் நாட் அக்யூரேட். இப்போது ஆன்லைன் வகுப்புகளில் சுபத்துவ பாவத்துவ கோட்பாடுகளின் அடிப்படையில் ஆயுள் என்பதை எப்படி கணிக்கலாம், இந்த லக்ன பாவத்துவம், லக்னாதிபதி பாவத்துவம், 8ஆம் இட பாவத்துவம், 8ஆம் அதிபதி பாவத்துவம், சனியின் பாவத்துவம், இவைகள் அப்படியே சேரும் பொழுது 30 அமைப்புகளாக ஒருவர் 30 வயசு வரைக்கும் வாழ்கிறது, 60 வயது வரைக்கும் வாழ்கிறது, 80 வயது வரைக்கும் வாழ்கிறதுன்றதை ஆன்லைன் வகுப்புகளில் நிறைய உங்களுக்கு விளக்கி சொல்லியிருக்கிறேன். ஆன்லைன் வகுப்புகள் இந்த ஆயுர்தாய கணக்குகள் அதெல்லாம் சும்மாங்க. நட்சத்திரங்களின் அடிப்படையிலையோ அஷ்டவர்க்கங்களின் அடிப்படையிலையோ அஷ்டவர்க்க ஐயா என்னங்கய்யா, அந்த காலத்தில் 100 வருஷம் 500 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அஷ்டவர்க்க கணக்கு போட்டிருக்காங்க, ஆயுர்தாய கணக்குகள்லாம் போட்டுக்க வேண்டியதாங்க. ஜோதிடம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் துல்லியமாக இவர்கள் சொல்லக்கூடிய அமைப்புள்ள அந்த அஷ்டவர்க்க கணக்குகள்லையோ, தூரத்தை மட்டுமே அளவிடுவதற்கான அந்த நட்சத்திரங்களின் கணக்குகள்லையோ, ஆயுர்தாய கணக்குகளில் ஒன்றும் கிடையாது. அஷ்டவர்க்கத்தில் எதுவுமே கிடையாது. அதாவது மறுபடியும் என்னுடைய மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, ஜோதிடம் ஒளி கலவைகளால் ஆவது, அஷ்டவர்க்கம் கணிதங்களாக ஆனது. யாரோ ஒரு மகானுபாவன், பின்னாடி வந்தவன் முன்னாடி வந்தவன் எல்லாம் கணக்காக போட்டு, இந்த இப்போ நட்சத்திரத்தில் உப நட்சத்திரமாக போட்டு அந்த பலனை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே சொல்கிறாங்க இல்லையா. இவங்க எல்லாம் கணக்கைத்தான் சொல்லுவாங்க, பலனை சொல்ல மாட்டாங்க. அதே நேரத்தில் 100% கணக்கை 100% துல்லிய அமைப்புகளை கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அது இன்னும் ஒளி கலவைகளாக இருக்கிறது. திரையில் ஒரு ஜாதகம் போட போகிறேன். போன மார்ச் மாதம் இறந்துட்டார். அவர்
போன மார்ச் மாதம் இறந்துட்டார். எப்போ இறந்துருக்கிறார்? 1/3/2026 மார்ச் மாதம் இறந்து விட்டார். 1/3/2026 தான். திரையில் ஒரு ஜாதகம். அற்ப ஆயுளில் இறந்துட்டார். அற்ப ஆயுள்னா என்ன? 35 வயசில் இறந்துட்டார். 33 வயதிலிருந்து ஒரு 35-36 வயசில் இறக்கிறது அற்ப ஆயுள் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு முன்னாடி குழந்தையில் இறக்கிறது பாலாரிஷ்ட தோஷம்னு சொல்லிடுவோம். சரி, இந்த பாருங்க, 26/9/1989 4:50 AM. இந்த டைம் கூட முன்ன பின்ன இருக்கலாம், 10 நிமிஷம் முன்ன பின்ன இருக்கலாம். பட் அந்த லக்கணம் தான் அதில், ஏன்னா லக்கணத்தின் நடுவில் தான் இருக்கிறார். பிறக்கும்போது புதன் தசையில் 5 வருஷம் 10 மாதம் 1 நாள் மீதம் இருந்த நிலைமையில் இவருடைய ஜாதகத்தில் சூரிய தசையில் சனி புக்தியில் 3/6/2025 16/5/2026 வரைக்கும் சூரிய தசை சனி புக்தியில் இவர் இறந்து போனார். சூரிய தசை சனி புக்தியில் இவர் இறந்து போனார். என்கிட்ட ஜாதகம் கேட்கும்போது சில பேர் ஏதாவது ஒன்று கேட்பாங்க, ஐயா இது எப்படியா இருக்குது இந்த ஜாதகம்னு கேட்பாங்க. அப்படித்தான் கேட்டாங்க. ஏம்மா பயங்கரமான மோசமான நேரம்மா, பெரிய பிரச்சனைகள், பயங்கர மோசம். நான் இறந்துட்டாருலாம் நான் சொல்லலை. அப்படி இறந்துட்டாருலாம் சொல்கிற அளவுக்குலாம் யாருக்கும் நான் ஒரு பாசிட்டிவான ஜோசியம் எடுத்துகிட்டு என்ன இவர் செத்து போனான்லாம் சொல்ல மாட்டேன். சூரிய தசை புதன் பக்தி சூரிய தசை சனி பக்தி பார்த்த உடனே தெரியுது, இந்தம்மா டைம் கடுமையான மோசமாக இருக்குதுமா. அட்டமத சனியிலேருந்தே சுத்தமாக நல்லா இல்லை. அதுவும் சூரிய தசை சனி பக்தி சுத்தமாக இவருக்கு நன்றாக இல்லை. கடன் நோய், வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம் போன்ற அத்தனை அமைப்புகளையும் செய்யும். ஒரு மீண்டே வர ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு அமைப்புமா அப்படின்னு சொன்னால், ஐயா நோயில் இறந்து விட்டாருங்க. நாங்கள் அதுக்கப்புறம் ஐயா அவர் நோயில் இறந்துட்டார், அது எப்படி டைம் இருக்குது அப்படின்ட்டு தான். இது இறக்கக்கூடிய ஜாதகம் தானான்றதுக்காக தப்பாக எடுத்துக்காதீங்க ஐயா. இது இறக்கக்கூடிய ஜாதகம் தானா? பேசுகிறது அக்கா, சகோதரி, என் தம்பியா அழுதுகிட்டே பேசுனாங்க. இவர் இறக்கக்கூடிய ஜாதகம் தானா? ஆமாம்மா, இது அற்பாயுள் ஜாதகம் தான். இப்போ சில பேர் சொல்லுவாங்க, கையில் ஜாதகத்தை வாங்கி பார்த்தோடனே அவர் செத்துட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் முடியாதுங்க. இது வந்து ஒரு கணக்கு, இது வந்து ஒரு கணக்கு. அதே நேரத்தில் இவர் அற்பாயுள் ஜாதகம் தானா? இவர் 70-80 வயசு வரைக்கும் உயிரோடு இருப்பாருன்னா நிச்சயமாக சொல்லிடல இது அற்பாயுள் ஜாதகம். 30-35 வயசு தாண்டாதுன்ட்டு. இறந்ததுக்கப்புறம் கேட்டு நான் எடுத்த இடத்துல என்ன சொன்னேன், அம்மா இது ரொம்ப மோசமான காலகட்டமா, அதுவும் கடகராசி அஷ்டம சனியிலிருந்தே 3 வருஷமாகவே இவர் நல்லா இல்லை, இன்னும் அவர் மீண்டு வரல, கடுமையான மோசமான காலகட்டத்தை கடந்து கொண்டு இருக்கிறார், இவருடைய டைம் நல்லா இல்லைம்மா. ஐயா இறந்துட்டாருங்க போன மார்ச் மாதம். சரி, ஏன் மார்ச் மாதம் இறந்தார்? இவரை கேட்டது வந்து இவருடைய அக்கா இல்லையா? என் புத்தியை எப்படி வேலை செய்யும்? ஏமா உடனே உங்கள் ஜாதகத்தை நீங்கள் சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்டேன். உடனே அவங்க ஜாதகத்தை சொன்னாங்க. இந்தாங்க, இந்த இறந்து போன வாலிபருடைய உடன் பிறந்த அக்காவுடைய ஜாதகம். நல்லா பாருங்கள், செவ்வாயும் சனியும் பரிவர்த்தனை. செவ்வாய் 3ஆம் இடத்துல, சனி 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாயை பார்க்குறாரு. செவ்வாய் தசையில் சனி புக்தி. சகோதர காரகனாகிய செவ்வாய் 3ஆம் இடத்துல உச்சம், லக்னாதிபதியாகி உச்சம். சனி தன்னுடைய 3ஆம் பார்வையால் அப்படியே பார்க்குறார், 12 டிகிரிக்குள்ளே பார்க்குறார். செவ்வாய் தசையில் சனி புக்தியில் சகோதரனை பற்றிய இழப்பு, சகோதரனை பற்றிய தூங்கி இருக்குமா? அந்தம்மா இன்ன வரைக்கும் தூங்கலை. அப்போ செவ்வாய் தசையில் சனி புக்தி. இந்த போன கோச்சார காட்டினேன் இல்லையா, கோச்சாரத்தில் செவ்வாயும் கெட்டு போயிருந்தது இல்லையா? செவ்வாயும் கெட்டு போச்சுன்னா என்ன அர்த்தம்னா, இந்த அம்மாவுடைய தசாநாதன், இந்த அக்காவுடைய தசாநாதன் செவ்வாயும் கோச்சாரத்தில் ராகுவோடு சேர்ந்திருக்கிறார். கோச்சாரத்தில் ராகுவோடு சேர்ந்திருக்கிறார். இந்த அம்மாவுடைய லக்னாதிபதி அங்கே கெட்டிருக்கிறார். சூரியன் கெட்டது இறந்த பையனுடைய லக்னம் தசாநாதன். இங்கே செவ்வாயும் கெட்டு இருக்குல்ல. அப்போ 3ஆம் இடத்துல இளைய சகோதர ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய அந்த 3ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும் பரிவர்த்தனையாகி கடுமையான தன்னுடைய பார்வையால் சனி அங்கே செவ்வாயை பார்க்கும்போது இளைய சகோதரனுக்கு அன்னைக்கு கண்டம். இன்னும் ஒரு ஈஸியான கேள்வி தான், டக்குன்னு பதில் சொல்லக்கூடிய கேள்வி தான், ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி. இந்த வீடியோவுடைய கேள்வி, திரையில் ஜாதகம் வந்துருச்சு. இவர் ஒரு ஆண். 27 மே 1973 5:15 சாயந்தரம் திருச்சிக்கு பக்கத்தில் பிறந்திருக்கிறார். துலாம் லக்னம், 8-12 சுபத்துவம், தூர இடங்களில் இருக்கிறார். துலாம் லக்னம், 3இல் ராகு, 4இல் குரு, 5இல் செவ்வாய், 6இல் சந்திரன், 8இல் சூரியன், புதன், சுக்கிரன், சனி, 9இல் கேது. பிறக்கும்போது சனி தசை 11 வருஷம் 7 மாதம் 20 நாள். சரி, இவருக்கு
சுக்கிர தசை சனி புக்தி 2021 நவம்பர்லேருந்து 2025 இது வரைக்கும் நடந்தது. 2025 ஜனவரி 16ஆம் தேதி வரைக்கும் நடந்தது. திரையில் தெரிகின்ற இந்த ஜாதகத்தில் சுக்கிர தசை சனி புக்தியில் என்ன நடந்தது?